இறைவனை ஆயர் குலத்து விளக்காக உருவகப்படுத்தி கோகுலத்து கண்ணனின் வீட்டில் நுழைந்து அவனை எழுப்பும் விதமாக பாசுரம் பாடுகிறார்கள். நமது உறக்கம் அஞ்ஞான நிலை, விழிப்பற்ற உறக்கம். இறைவனின் உறக்கம் யோக நித்திரை, பூர்ண விழிப்புடன் கூடிய காலநேர நிமித்தங்களை கட்டுப்பாடுகளை கடந்த பரிபூர்ண உணர்வு நிலை. அவன் அனந்த சயனன், பரிபூரணன், அனைத்தும் அறிந்தவன். அவனே பூவுலகில் அவதரித்து நம்மைப்போல் உண்பதும் உறங்குவதுமாக நடிக்கிறான். நந்தகோபர் எப்பேற்பட்ட வள்ளல் என்பதை பாடிப் புகழ்ந்து துயிலெழுப்புகிறார்கள். ஆயர் குலத்துக்கெல்லாம் தேவையை வழங்குபவரே நந்தகோபரே, எழுந்திருங்கள், எங்கள் தேவையெல்லாம் கண்ணன்தான், அவனை எழுப்புங்கள். மெல்லிய முல்லை கொடியின் தளிர் போன்ற மென்மையான உள்ளம் கொண்ட ஆயர் குலத்து விளக்கே, வழிகாட்ட வந்த யசோதை தாயே, எங்கள் நிலையுணர்ந்து எழுந்திருங்கள். யசோதையையும் நந்தகோபனையும் இறைவனை எழுப்ப வேண்டும் என்று விண்ணப்பிக்கும் ஆண்டாள், தரிசனம் தரும்போது பலராமனுடன் தர வேண்டும் என்கிறாள். பலராமனே ஆதிசேஷனின் அம்சம். ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேஷனின் மீது அனந்த சயனம் செய்பவன். ஆதிசேஷனின் துணை இல்லாது பூவுலகிலும் விசேஷ அவதாரங்கள் நிகழ்வதில்லை. ஆதிசேஷனுடன் கூடிய எம்பெருமானின் தரிசனம் வேண்டி நிற்கின்றனர். சிறந்த பொன்னாலான சிலம்பை அணிந்த பலராமரே, நீங்களும் உங்கள் தம்பியும் எழுந்து எமக்கு தரிசனம் தர வேண்டும். உலகம் அளந்தவன், விண்ணை பிளந்து தேவலோகத்தில் திருவடி பதித்த தேவர்கள் தலைவன் எங்கள் மன்னனாம் மாதவனே, நீங்கள் யோக நித்திரையிலிருந்து விழித்து பலராமனுடன் எங்களுக்கு தரிசனம் தாருங்கள். இறைவனை அணுகிவிட்டோம். அவன் யோக நித்திரையிலிருந்து விழித்து அவனது குளிர் பார்வை, குளிர் கடைக்கண் பார்வை நம்மீது பட வேண்டும் என்று துதிக்க வேண்டும். மாதவனே, மனம் திறவாய், முரளிதரனே, கண் பாராய். பாசுரம் சொல்லி நிறைவு செய்கிறோம். ஆண்டாள் திருவடி சரணம். அம்பரமே தண்ணீரே சோரேரம் செய்யும் எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடுற தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே, உறங்காது எழுந்திராய், செம்பொற்கழலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய்.